28 லட்சம் பேர் மதுரையில கூடுனாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. ஏன் கேப்டன் என்கின்ற ராணுவத்துக்கு இணையான ஒரு தலைவர் கமெண்ட் பண்ணுவாரு, யார் மேல இறங்க, அமைதியாரு, கொடியாருக்கு அமைதியாருங்க. கண்டிப்பாரு. தப்பு அவர் கண் முன்னாடி நடந்தா கண்டிப்பார். தன் தொண்டனை உண்மையில் நேசிச்ச ஒரு தலைவர். ஏன் தொண்டனுக்கு ஒண்ணுன்னா அந்த இடத்துல முதலாளாக நான் நிற்பேன் என்று சொல்ற. இன்னைக்கு இருக்காங்களே, பேசுறது மட்டும் சினிமா வசனம், அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவரை இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க? மக்கள் உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியாவும் போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. 2 பக்கமும் தப்பு இருக்கு. இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ, தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். 2 பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா? சொல்லுங்க. இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த்னு ஒருத்தர். என்னது இதெல்லாம்? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவு தலைமறைவுன்றாங்க. என்ன இது? வாங்கல. என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிப்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் பாங்கு ஊதுறாங்க, அமைதியாக இருக்கணும்.